கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 16:62. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை பண்ணியுள்ளார். அவருடைய உடன்படிக்கை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டளைகளாக, கற்பனைகளாக இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையின்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவி சுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி உள்ளோம். அவ்வாறு அவர் உடன்படிக்கை உட்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். ஆனால் இன்று ஒருவேளை நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் பின்மாற்றம் அடைந்து தேவனுக்கும் எனக்கும் இனி எதுவும் இல்லை, வேதம் வாசிக்கவும் மாட்டேன், ஜெபிக்கவும் மாட்டேன் என்று சொல்லி மனம் போல வாழ்க்கையிலும் பாவமான வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து காணப்படுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நாம் அவரிடம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னித்து அவர் நமக்கு என்னென்ன உடன்படிக்கை எல்லாம் செய்து கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் மற்றவருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்படலாம், இழந்து போய் காணப்படலாம், வியாதியோடு இருக்கலாம், தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கலாம். இல்லை, தேவன் நம்மோடு கூட நம் அருகில் தான் இருக்கிறார். அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் ஒரு நாள் மறந்து போகிற ஒரு மனுஷனான தேவன் அல்ல, அவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர் உடன்படிக்கையை நாம் நினைத்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே அவரோடு கூட நாம் கடந்து செல்வோம். அப்போதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.